படம் பரவாயில்ல, கங்குவை விட இது பரவாயில்ல. இது கதை ஒன்றும் புரியாமல் தான் இருக்குது. இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குண்ணா. சிங்கம் மறுபடியும் திரும்பிடுச்சு, இந்த வாட்டி மிஸ் ஆகல, கரெக்டாக இருக்கு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சுண்ணா. கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, காமிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவை பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரும் கரெக்ட் இதே மாதிரி அவனை யூஸ் பண்ணாருன்னா கரெக்டாக இருக்கும். விறுவிறுப்பால நல்லா நம்மளை இது என்டர்டைன்மெண்ட் பண்ணுது. எந்தெந்த இடத்துல எது எது வரணுமோ அது இது வருது. எங்கே மாஸ்க் கொடுக்கணுமோ அங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். மூவி நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூர்யா சார் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஃபன் பார்ட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. சிரிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் அது லாஸ்ட்ல கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபன் எல்லாம் இருந்திருக்கலாம். அவரோட ஆக்டிங் சூப்பர், அதில் குறைய சொல்ல முடியும். சாங்ஸ் எல்லாம் சூப்பர். இந்த ஃபைட்ல பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட் ஃபைட் அப்போ ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஆவரேஜ் தான் ப்ரோ. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. அது செகண்ட் ஹாஃப்ல வந்து நாங்கள் கொஞ்சம் எப்படி சொல்ல, அந்த ஃபினிஷிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, ஆனால் படம் வேறு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் என்ன படத்தில் என்ன பிடிச்சின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸு சந்தோஷ் நாராயண் அவர் வேறு லெவல் பண்ணுறாரு. மியூசிக்லாம் சூரிய ஆக்டிங் நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஆக்டிங் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அது அக்ரெசிவாக ரொம்ப பார்த்துருக்கோம். ரோலெக்ஸுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டோரி வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சோம் ப்ரோ. அவன் கிடச்ச சாமி இதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. நான் ஃபுல் ஆக்ஷனில் தான். ஆனால் ஆக்ஷன்லாம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஸ்டோரி மட்டும்தான் கொஞ்சம் இதாகிடுச்சு ப்ரோ, அவ்வளோதான். மற்றபடி ஆக்ஷன்லாம் தான் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. எங்களுக்கு படம் பிடிச்சது, அதனால 2வது ஷோக்கே வந்துட்டோம் நாங்கள். சூர்யாவுக்காக தான். சூர்யா நல்லா நடித்தார், எங்களுக்கு நல்லா பிடிச்சிது. அவங்க அம்மாவோடைய இது கிடைச்சது, அவருக்கு ரொம்ப அன்பாக இருந்தார். அவங்க அம்மாவோடைய அவங்க சேரக்குள்ள நல்லா இருந்தது. அதுமாரி சிரிக்காம இந்த சனத்தை சிரிக்க வச்சாங்க பாருங்க, அது நல்ல சீனு, நல்லா இருந்தது. சாங்கெல்லாம் பிடிச்சிருக்கு, செய்யலாம் நல்லா. கனிவா சாங் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி ஸ்டோரி படி சொல்லணுன்னா கதையே இல்லை ப்ரோ. சுத்தமாக படத்தில் சுத்தமாக கதையே இல்லை. அது என்னன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ஒரு பொருளை வந்து நான் சொல்ல விரும்பலை, அந்த பொருளை கடத்திட்டு போகிற மாதிரி தான் பிளானு. அப்படி தான் வச்சுருக்காங்க படம் ஃபுல்லாக. கிளைமேக்ஸ் வரைக்கும் அதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்தது ப்ரோ படம். லவ் சீன்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல் லேக் ப்ரோ. சுத்தமாக எனக்கு உட்காரவே முடியல தேட்டரில். உட்காந்து ஃபுல்லாக ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி சொல்ல வந்திருக்காரு. பட் அது ஒர்க் அவுட் ஆச்சா, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் சில பேருக்கு அது செட் ஆகும்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக லேக் ப்ரோ. சோஷியல் மெசேஜ் மாதிரி தான். இந்த யூஸ்வலாக கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி தான். அந்த ஜிகிர்தான டபுள்எக்ஸ் மாதிரி தான். ஏற்றத்தாழ்வை பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஐலாண்டில் சில மக்களுங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து தாழ்மையாக நடத்திட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி படம் தான் பேசிக்கலாம். ஸோ அதை வந்து சூரிய ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருந்தது படம். ஆனால் கொஞ்சம் லேக் ப்ரோ பயங்கரமாக. அதான் ப்ரோ, லவ் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் லேக் ப்ரோ, ஃபுல் லேக். மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம் ப்ரோ. பாசிட்டிவ்னா அதான் ப்ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ் சீக்வன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ். நெகட்டிவ்னா ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேக் பயங்கரமாக. ஒன்றுமே செட்டே ஆகலை எதுவுமே. படம் மாசாக இருந்ததுங்க. சூர்யா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது, இந்த மாதிரி ஒரு மாஸ் ரோல் பார்க்குறது, இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ் டு சி. ஸோ வி ஹேவன்ட் சீன் லைக் தி சூர்யா ஃபார் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், ஸ்மோக்கிங் ஸ்டைல்ஸ் எவ்ரி திங். ஸோ இப்போ சின்ஸ் ரோலெக்ஸில் வி ஆர் வெரி ஹாப்பி டு சி லைக் திஸ் மாஸ் ரோல். ஆஃப்டர் ரோலெக்ஸ் இந்த இதில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஸோ ஹி ஹேஸ் கிவன் மாஸ் ரோல் அண்டு நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாருங்க. அதனால் சூர்யா ஆக்சுவலாக நான் சூர்யா பார்த்தா போதும் தான் இந்த படம் மெயினாக வந்தது. ஏன்னா நான் அஸ் சூர்யா ஃபேனாக சின்ஸ் 7th சென்ஸ்லேருந்து நான் எல்லா படமும் தேட்டரில் தான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு சூர்யா பார்த்தா போதும், எனக்கு படம் எப்படி இருக்கோ அவர் கேரக்டருக்காகவே எனக்கு சூர்யா படம் ஃபஸ்ட்டே தேட்டரில் பார்த்து ஒரு எய்ம். ஸோ அதுக்காக வந்து பார்த்துருங்க. படத்தில் தான் ஸ்லேவாக பீப்புள் இருக்கிறத ட்ரீட் பண்ணக்கூடாது, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் இன் திஸ் வேர்ல்டுன்றதை காமிச்சிருக்காங்க. அதுதான் சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் செம்மையாக போகுது, எல்லாம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் மட்டும் வேணா கொஞ்சம் பார்க்கலாம். மற்றபடி கதையில் ஒன்றும் இல்லை. இந்த தங்கலான் கதையை ரீமேக் பண்ண மாதிரி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இல்லை படம் பயங்கர லேக் சீரிஸ் ஃபுல்லாக ரொம்ப லேக், ரொம்ப ஸ்லோ சார் படம். கதை என்ன சொல்ல வராங்கன்னு எங்களுக்கு கிளைமேக்ஸ் தான் புரியுது. ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றுமே புரியல. தலைக்கு ஆப்பி போட்டேன். படம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ஜி. போன சூர்யா படம் அதே தான், இதுவும் ஃப்ளாப் தான். டைரக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டோரி சொல்ல வந்து கரெக்டாக சொல்ல முடியல அவங்களால. ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பாட்டெலாம் நல்லா இருந்தது ப்ரோ. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு 3 கொடுக்கலாம் ப்ரோ 10க்கு. படம் ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஃபைட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. எடிட்டிங்கு
மியூசிக் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்ததில் படம் பிடிச்சது வந்து ஃபைட்ஸ் தான், நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு சூர்யா, நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லாயிருக்கு. இல்லை பெருசாக தான் ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை, அதனால வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பெருசாக ஸ்டோரியே கிடையாதுண்ணா. ஆமாம், ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். குட். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காம எடுத்துட்டு போறாங்க. ஓகே சார், பார்க்கலாம். சூர்யா ஃபைட்டுக்காக பார்க்கலாம். சூப்பர் ஃபைட்டிங் தான், செம ஃபைட். ஃபைட் தானே வேற லெவலில் இருந்துச்சு. சூப்பராக கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஒன் டைம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. ரொம்ப சுமார். நல்லா